இப்ப பிரார்த்தனை நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல முக்கியமான சில்வ வளம். எல்லாருக்கும் காசு பணம்ன்றது வேணும். சிலவங்க சொல்லுவாங்க காசுலாம் எதுக்கு அப்படின்னுவாங்க. நபில் நாயகம் அதுக்கான ஒரு துவா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. இதுக்கு என்ன அர்த்தம்னா, அல்லாஹும்ம இறைவா, இன்னி அஸ்அலுக்க நான் உன்னிடத்திலே வேண்டுகிறேன், அல் ஹுதா அப்படின்னா நேர்வழி, வத்துகா துகானா இரையச்சம், வல் அஃபாஃப்னா சுய கட்டுப்பாடு, வல் கினா கினானா செல்வம், செல்வ வளம். நமக்கு என்னென்ன தேவை? நேர்வழியும் தேவை, இரையச்சமும் தேவை, சுய கட்டுப்பாடும் தேவை. அதே போல அடுத்து என்ன கேட்கிறாங்க? செல்வ வளம், தன்னிறைவா இருக்கிறது. ரொம்ப கோடிக்கணக்கில் இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், ஆனா அடுத்தவன போய் கையேந்த கூடாது. அப்ப அந்த மாதிரி செல்வத்தை எனக்கு கொடுன்றதுக்காக கேட்கிறாங்க, செல்வ வளத்துக்காக. அப்ப அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. அப்ப இறைவா, உன்னிடத்திலே நேர்வழியை கேட்கின்றேன், இறைச்சத்தை கேட்கின்றேன், அடுத்து சுய கட்டுப்பாடு, செல்ஃப் டிசிப்ளின் சொல்லுவோம்ல, சுய கட்டுப்பாடு. அடுத்து கினா. கினானா என்னது? செல்வ வளம். ஒவ்வொருத்தருக்கும் குடும்பத்தை ஓட்டுறதுக்கு இன்னும் நம்ம நிறைய சம்பாதிக்கணும், அதுல தாவா பண்ணணும். சிலவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, காசு பணம்லாம் எதுக்கு, அதெல்லாம் தேவையில்லை அப்படின்வாங்க. அதெல்லாம் கிடையாது. இஸ்லாத்தை பொறுத்தவரையும் எல்லாமே தேவை. அது நான் எப்படி செலவு பண்றோன்றதுதான் முக்கியம். பணக்காரனா இருக்கிற தப்பு கிடையாது. பணக்காரனா இருந்து அந்த காசை எப்படி செலவு பண்றோம் அப்படின்னு. புரிஞ்சா? சரி, லாஸ்டா ஒரு தடவை, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. இது செல்வ வளம் வேண்டி, அதே போல மற்ற விஷயங்களும் சரி.